Hello friends and subscribers, welcome to Tamil Bell YouTube channel. நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனடியா பாருங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல ஐபிஎல்லோட 35வது மேட்ச். இந்த 35வது மேட்சோட ஒரு ஃபுல் ப்ரிவ்யூ தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த 35வது மேட்ச் யாருக்கு நடக்க போகுது அப்படின்னா டெல்லி கேபிட்டல்ஸ்க்கும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்துக்கும் இந்த பர்டிகுலர் ரெண்டு டீமுக்குமான ஒரு ஃபுல் ப்ரிவ்யூ. பிளேயர்ஸ்க்கான ஆப்ஷன்ஸ், கிராண்ட் லீக்ஸ்க்கான ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம டெப்தா பார்த்துருவோம். இந்த பர்டிகுலர் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம டெலகிராம்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. லாஸ்ட் ½ an hourல ஸ்மால் லீக்ஸ்க்கான டீமும் மெகா கண்டஸ்டுக்கான டெமோ டீம்ஸ் அதில் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ மறக்காம எல்லாரும் டெலகிராம்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. அது மட்டும் இல்லாம நீங்க இன்னும் Focus 11 ஸோ இந்த Focus 11 ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணாதவங்க மறக்காம இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் வந்து தமிழ் அண்ட் ஸ்மால் லீக்ஸ்க்கு ரொம்பவே பெஸ்டான ஒரு ஆப். மற்ற ஆப்ஸ் இதுக்கும் உள்ள என்ட்ரி ஃபீஸ் கம்பேரிசன் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது எந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஆப். ஸோ இதுல நீங்க பண்ணக்கூடிய டெபாசிட் மணிக்கு ஜிஎஸ்டி சார்ஜஸ் பிடிப்பதில்லை. ஸோ இதெல்லாம் ஆப்ஷன் இருக்கு. நிறைய பேர் என்ன ஒரு கொஸ்டின் கேக்குறீங்க அப்படின்னா, இந்த ஆப்ல இருக்கக்கூடிய அந்த அவங்க 500 ரூபா கொடுத்துட்றாங்க, போனஸா கொடுத்துட்றாங்க, அதை யூஸ் பண்ண முடியல அப்படின்ட்டு. ஸோ எந்த ஆப்பா இருந்தாலுமே அவங்க போனஸ் கொடுத்துறாங்க இல்லைங்களா, அதை வந்து நீங்க என்ட்ரி ஃபீஸ் ஒரு 25 ரூபா ஒரு என்ட்ரி ஃபீஸை டச் பண்ண போறீங்கன்னா அந்த என்ட்ரிக்கு பக்கத்திலேயே 5% அல்லது 2% 3% சொல்லிட்டு ஒரு பர்சன்டேஜ் போட்டு ஒரு போனஸ்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி லீக்ஸ்க்கு அந்த மாதிரி கான்டெஸ்ட் எல்லாத்துக்குமே அந்த போனஸ்ல இருந்து காசு எடுத்துக்குவாங்க. மீதி எல்லாமே வந்து நார்மலா நீங்க பே பண்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரியான ஒரு ஆப்ஷன் தான். ஆனா மற்ற ஆப்ஸை கம்பேர் பண்றப்ப இதுல என்ட்ரி ஃபீஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ நீங்க கம்பேரிசன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நீங்க போய் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி பார்த்தாலும் தெரியும். அதுல எக்ஸ்ட்ரா இன்னொரு அட்வான்டேஜஸ் இருக்கு. நார்மலா மற்ற ஆப்ஸ் எல்லாத்துலயுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா 7+4 அந்த ஒரு ஆப்ஷன், அந்த ஒரு டீமை கிரியேட் பண்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு. மற்ற இன்னும் சில ஆப்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா 10+1 ஒரு டீம்ல இருந்து 10 பேர் வரைக்கும் பிக் பண்ணிக்கலாம். இன்னொரு டீம்ல இருந்து ஒரு பேர் வரைக்கும் நீங்க பிக் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும். இதுல 5+1 அப்படிங்கிற ஒரு ஃபேண்டசியும் அவங்க அறிமுகப்படுத்திருக்காங்க. ஸோ மொத்தம் 3 வகை ஃபேண்டசி இதுல நீங்க பிளே பண்ணிக்கலாம். அதாவது 10+1 ஃபேண்டசியும் நீங்க பிளே பண்ணிக்கலாம், 5+1 ஃபேண்டசியும் பிளே பண்ணிக்கலாம், 7+4 ஃபேண்டசி, இந்த 3 ஃபேண்டசியுமே இதுல நீங்க பிளே பண்ணிக்கலாம். 5+1 அப்படின்னா ஒரே டீம்ல இருந்து 5 பிளேயர் வரைக்கும் நீங்க பிக் பண்ணிக்கிட்டு இன்னொரு டீம்ல இருந்து ஒரே ஒருத்தர் மட்டும் பிக் பண்ணி நீங்க 6 பேர்த்த மட்டும் வச்சு நீங்க டீமை கிரியேட் பண்ணி நீங்க கேப்டன் எஸ்கேப் போட்டு நீங்க ஏர்ன் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஒரு ஆஃபர்ஸ் இருக்கு இதுல. அது மட்டும் இல்லாம இதுல வந்து நீங்க உள்ள போறப்போ நீங்க ஸ்டேட் கொடுக்குற இடத்துல தமிழ்நாடு அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் இருக்காது. ரீசன் பாத்தீங்கன்னா ஒரு சமயத்துல லாஸ்ட் இயர்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுல பேன் பண்ணிருந்தாங்க. ஸோ அந்த அப்ப வந்து இந்த ஆப்ல இருந்து தமிழ்நாடுங்கிறத எடுத்துட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் தமிழ்நாட்டுல நம்ம பேன் வந்து ரிடக்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ பேன் இல்லாம பிளே பண்ணிட்டு இருக்கோம். இப்போ அவங்க டைரக்டா பிளே ஸ்டோர்ல இந்த ஆப் அவைலபிளா இருக்கு. ஸோ பிளே ஸ்டோர்ல வந்து தமிழ்நாடுங்கிறத ஆட் பண்ண முடியல. அது இந்த டைம்ல ஆட் பண்ணும் அப்படின்னா ஆப் கொஞ்சம் பக் ஆயிடும் அப்படிங்கிறதுனால இப்ப பண்ணாம இருக்காங்க. நெக்ஸ்ட் அப்டேட்ல வந்து அவங்க சரி பண்ணிட்டாங்க. ஸோ தமிழ்நாடுங்கிற நீங்க ஸ்டேட் செலக்ட் பண்றவங்க மட்டும் புதுச்சேரிங்கிறத கொடுத்துக்கோங்க. ஸோ அவங்க வந்து அடுத்தது மேனுவலா அதை பாத்துக்குவாங்க. ஸோ இன்ஸ்டன்ட் விட்ராவலும் அவைலபிளா இருக்கு. ஒரு பெர் டேக்கு வந்து பாத்தீங்கன்னா 50,000 வரைக்கும் நீங்க இன்ஸ்டன்ட் விட்ராவலும் எடுத்துக்கலாம், 2 லட்சம் வரைக்கும் நார்மல் விட்ராவலும் எடுத்துக்கலாம். ரொம்பவே சூப்பரா இருக்கும். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் வந்து தமிழன். சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மேட்சை பொறுத்த வரைக்கும் 20 ஏப்ரல் இரவு 7:30 இந்த மேட்ச் நடக்குது. மேட்ச் எங்க நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா அருண் ஜேட்லி ஸ்டேடியம் டெல்லியில தாங்க இந்த மேட்ச் வந்து நடக்குது. இந்த சீசன்ல நடக்கக்கூடிய முதல் மேட்ச், டெல்லியில நடக்கக்கூடிய முதல் மேட்ச். இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா டெல்லி கேபிட்டல்ஸ் அவங்களோட ஹோம் கிரவுண்ட் வந்து ஹோம் மேட்சஸ் வந்து விசாகப்பட்டினத்துல நடந்துச்சு நினைக்கிறேன். விசாகப்பட்டினத்தை வந்து அவங்களோட ஹோம் கிரவுண்டா வச்சு இது வரைக்கும் மேட்ச் நடந்துட்டு இருந்துச்சு. இப்போ முதல் மேட்ச், இந்த சீசன்ல முதல் மேட்ச் இப்பதான் வந்து டெல்லியில வந்து நடக்க போகுது அருண் ஜேட்லி ஸ்டேடியத்துல. இந்த அருண் ஜேட்லி ஸ்டேடியம் இப்போ நார்மலா இப்போ இருக்கக்கூடிய பிச்சர்ஸ் மாதிரி கிடையாதுங்க. இந்த அருண் ஜேட்லி ஸ்டேடியத்தை பொறுத்த வரைக்கும் இங்க ஸ்லோவா தாங்க இருக்கும். அவுட் ஃபீல்டு எல்லாம் கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும். பிச்சை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பேட்டிங் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு ஃபிளாட் ட்ராக் தான். ஆனா அவுட் ஃபீல்டு வந்து ரொம்பவே ஸ்லோவா இருக்கும். ஸ்பின்னர்ஸ் கொஞ்சம் டாமினேட் பண்ணுவாங்க. பர்டிகுலரா செகண்ட் இன்னிங்ஸ்ல எல்லாம் வந்து ஸ்பின்னர்ஸோட டாமினேஷன் ரொம்பவே அதிகமா இருக்கும். கொஞ்சம் யூஸ்டு பிச் ஆனதுக்கு அப்புறம் இங்க பேட்டிங்க்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஃபிளாட் ட்ராக் தான். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல கொஞ்சம் பேட்டிங்க்கு சப்போர்ட் பண்ணும், செகண்ட் இன்னிங்ஸ்ல கொஞ்சம் ஸ்பின்னர்ஸ்க்கு சப்போர்ட் கிடைக்கும், கொஞ்சம் டர்னும் இருக்கும். அவுட் ஃபீல்டு வந்து கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும். அது ஒண்ணுதான் அருண் ஜேட்லி எடுத்துட்டு இருக்க ஒரு சின்ன மைனஸ். அவுட் ஃபீல்டு கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும். ஸோ லைக் ஆவரேஜான ஸ்கோர் ஒரு 160+. ஸோ 160 அப்படிங்கிறத ஒரு ஆவரேஜான ஸ்கோரா இருக்கும். ஸோ இந்த 160+ அடிச்சா கூட சேஸ் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. செகண்ட் இன்னிங்ஸ்ல ஸ்பின்னர்ஸ் கொஞ்சம் அதிகப்படியான விக்கெட்ஸ் வந்து எடுப்பாங்க. வெனுவை பொறுத்த வரைக்கும் 84 மேட்ச் வந்து இங்க பிளே பண்ணிருக்காங்க. இதுல பேட்டிங் ஃபர்ஸ்ட் வின் பண்ண டீம் வந்து பாத்தீங்கன்னா 38 மேட்ச் வந்து பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணவங்க வின் பண்ணிருக்காங்க. 46 மேட்ச் வந்து பேட்டிங் செகண்ட் பண்ணவங்க. ஸோ ஆவரேஜான ஸ்கோர் 167ங்கிறது ஒரு ஆவரேஜான ஸ்கோரா வந்து இருந்திருக்கு. ஹெட் ரெக்கார்டை பொறுத்த வரைக்கும் 23 மேட்ச் பிளே பண்ணிருக்காங்க. அதுல சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் 12 மேட்சும்
டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து 11 மேட்ச் வின் பண்ணிருக்காங்க. இந்த சீசன்ல சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் ஒரு வேற லெவல் ஒரு கடப்பார லைன் அப்ஸ் அவங்க தாங்க இந்த சீசன்ல பொறுத்த வரைக்கும் வேற லெவல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுலயும் மிடில்ல ஹென்ரி கிளாசன் வெளுத்து வாங்கிட்டு இருக்காரு அந்த டீமுக்கு வந்து சிங்கிள் ஆளா. ரெண்டு டீமோட ஒரு பாசிபிளான பிளேயிங் லோட் பார்த்தோம்னா டேவிட் வார்னர் லாஸ்ட் மேட்ச் பிளே பண்ணல, இந்த மேட்ச் டைரக்டாவே பிளேயிங் லோட்ல வந்துருவாங்க. ஸோ ஹைதராபாத்துக்கு அகேன்ஸ்டா அவங்க விளையாடுறப்போ ரொம்பவே என்ஜாய் பண்ணி ஆடுவாரு. ஹைதராபாத்ல விளையாண்டப்போ ரொம்ப என்ஜாய் பண்ணி ஆடினாரு. இப்போ ஹைதராபாத்துக்கு அகேன்ஸ்டா விளையாண்ட எல்லா மேட்சும் இருக்க ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு. ஸோ நல்ல மைனர் இன்ஜுரி தான். ஸோ அதனால டைரக்டா ஒரு பிளேயிங் லோட்ல வந்துருவாரு. பிருத்திவி ஷா 2 பேரும் இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. அடுத்ததா ஜாக் கிருஷன் மெகுல், ரிஷப் பந்த் கேப்டன் அண்ட் விக்கெட் கீப்பர், ஷாய் ஹோப், திஸ்டன் ஸ்டப்ஸ், அக்சர் பட்டேல், குல்தீப் யாதவ், கலீல் அகமது, இசான் சர்மா, முகேஷ் குமார், அடுத்ததா லலித் யாதவ். ஸோ லலித் யாதவ் இந்த மேட்ச் உள்ள வருவதற்கான பாசிபிலிட்டிஸ் வந்து கொஞ்சம் இருக்கு. ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா எதனால ஒரு உள்ள வர போறாரு அப்படின்னா சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்ல டாப் ஆர்டர்ல 2 லெப்டிஸ்ட் இருக்காங்க, அபிஷேக் சர்மா, டிராவிஸ் ஹெட். இந்த 2 பேர்த்துல ஏதாவது ஒரு விக்கெட்டை ஏர்லியரா எடுத்துட்டாவே இந்த டீம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஸ்கோரை டார்கெட்டா செட் பண்றத வந்து ஹோல்டு பண்ணிடலாம். இந்த 2 பேர்த்தையும் விட்டுட்டோம் அப்படின்னா கண்டிப்பா 250 ரன்னுக்கு மேல கூட அடிச்சிருவாங்க சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். இந்த ஓப்பனரை காலி பண்ணுங்கிறதுக்காகவே லலித் யாதவ் உள்ள கொண்டு வருவாங்க. அவரு பவர் பிளேல நல்லா பவுல் பண்ணக்கூடிய ஒரு ஆஃப் பிரேக் பவுலர். ஸோ 2 லெப்டிஸ்ட் இருக்கிறதுனால மேபி லலித் யாதவுக்கு வந்து ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்க. ஸோ அபிஷேக் சர்மா தென் டிராவிஸ் ஹெட் 2 பேர் இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. அடுத்தது ஐடன் மர்க்ரம், ஹென்ரி கிளாசன், நிதிஷ்குமார் ரெட்டி, அப்துல் சமாத், ஷபாஷ் அகமது, பேட் கமின்ஸ், புவனேஸ்வர் குமார், ஜெயதேவ் உனட்கட், தங்கராசு நடராஜன், அடுத்ததா பாத்தீங்கன்னா மயங்க் மார்க்கண்டே. ஸோ இது வந்து பார்த்தோம்னா சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தோட ஒரு பாசிபிளான பிளேயிங் லெவல். இப்போ கிராண்ட் லீக்ஸ்க்கு நம்ம எந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் பிளேயர்ஸை சூஸ் பண்ணலாம், யார் யார் என்ன மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஸோ சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பவுலிங் ஆப்ஷன்ஸை நம்ம சூஸ் பண்ணிக்குவோம். ஸோ பேட் கமின்ஸ் இந்த சீசன் அவருக்கு வந்து ரொம்பவே வேற லெவலில் இருந்திருக்கு. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான ஒரு ஃபார்ம்ல அவர் இல்லை. ஐபிஎல் பொறுத்த வரைக்கும் இந்த சீசன் அவர் ரொம்பவே சூப்பரான ஒரு ஃபார்ம்ல இருக்காரு, நல்லா பவுல் பண்ணிட்டு இருக்காரு. பர்டிகுலரா ஃபர்ஸ்ட் அவர் பவுல் பண்ண போறாரு அப்படின்னா ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்கா வந்து இருப்பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பவுல் பண்றப்போ ஒரு ஓவர் அந்த 16 ஓவருக்கு மேல ஒரு ஓவர் பவுல் பண்றாரு. ஸோ ஃபர்ஸ்ட் பவுல் பண்றப்போ 2 விக்கெட் அப்படிங்கிற ரேஷியோல அவர் எடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. செகண்டா பவுல் பண்றப்போ மினிமம் 1 விக்கெட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் அவருக்கு வந்து இருக்கு. ஸோ புவனேஸ்வர் குமாரை பொறுத்த வரைக்கும் இந்த சீசன் அவருக்கு சொல்லிக்கிற அளவுக்கு பெருசா இல்ல, விக்கெட்ஸ் எதுவும் பெருசாவே கிடைக்கல. ஸோ மினிமம் ஒரு விக்கெட் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். ஜெயதேவ் உனட்கட், தங்கராசு நடராசன் இந்த 2 பேருமே டெத் ஓவர்ஸ்ல பவுல் பண்ணக்கூடிய ஆப்ஷன். அதுலயும் பர்டிகுலரா தங்கராசு நடராசன் அந்த 16 ஓவருக்கு மேல மினிமம் 2 ஓவர் வரைக்கும் அவர் பவுல் பண்றாரு. ஸோ அவருக்கு வந்து 2 அல்லது மேற்பட்ட விக்கெட் வரைக்கும் கிடைப்பதற்கான வாய்ப்பு போத் இன்னிங்ஸ்லுமே கிடைக்க வாய்ப்பு இருக்கும். அதுலயும் ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண போறாருன்னா அந்த 2 அல்லது அதுக்கு மேற்பட்ட விக்கெட் வந்து வாய்ப்பு அவருக்கு இருக்கு. ஜெயதேவ் உனட்கட் ஒரு டிஃபரன்ஷியல் பிக், மோஸ்ட் ஆஃப் அவர் ட்ரை பண்ணிருக்க மாட்டாங்க. டெத் ஓவர்ல அவர் பவுல் பண்றது அவருக்கு இருக்கிற எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ். அதாவது அந்த 16 ஓவருக்கு மேல பேட் கமின்ஸ் வந்து 1 ஓவர் பவுல் பண்ணுவாரு. ஜெயதேவ் உனட்கட் வந்து 1 ஓவர் அல்லது 2 ஓவர் கூட பவுல் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அந்த 15 ஓவருக்கு அதாவது 14 ஓவருக்கு அப்புறம் 2 அல்லது 3 ஓவர் வரைக்கும் ஜெயதேவ் உனட்கட் பவுல் பண்ணுவாரு. ஸோ டிஃபரன்ஷியல் பிக் கடைசி சமயத்துல நிறைய ஸ்லோவர்ஸ் பால், கட்டர்ஸ் பால் எல்லாம் நிறைய ட்ரை பண்ணுவாரு. அந்த ஸ்லோவர் பால்ல பவுன்சஸ் ட்ரை பண்ணுவாரு. இந்த மாதிரியான ஒரு குவாலிட்டியான வேரியேஷன் பவுலர் ஜெயதேவ் உனட்கட். பட் நிறைய ரன்ஸை கன்சிடர் பண்ணுவார், நிறைய ரன்ஸை கொடுத்துருவாரு. இருந்தாலும் விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன் அவருக்கு ரொம்ப அதிகம்ங்கிறதுனால ஸோ ஒரு டிஃபரன்ஷியல் பிக்கா ரொம்ப லோ பர்சன்டேஜ் பிக்கா இருப்பாரு. ஸோ ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண போறாங்கன்னா பேட் கமின்ஸ், டி நடராஜன் 2 பேருமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். செகண்டா பவுல் பண்ண போறாங்கன்னா அந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா ஜெயதேவ் உனட்கட்ட ஒரு டிஃபரன்ஷியல் பிக்கா கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. மயங்க் மார்க்கண்டே கிட்ட இருந்து நம்ம 1 விக்கெட் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். பேட்டிங் ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் அபிஷேக் சர்மா, டிராவிஸ் ஹெட், ஐடன் மர்க்ரம், ஹென்ரி கிளாசன், நிதிஷ்குமார் ரெட்டி, அப்துல் சமாத். ஸோ இந்த 6 பேரும் தான் வந்து பவுலிங் ஆப்ஷன்ஸ்ல பேட்டிங் ஆப்ஷன்ஸ்ல இருக்காங்க. 6 பேருமே குவாலிட்டியான பேட்டிங் ஆப்ஷன்ஸ் இருக்கு. அதனாலதான் அந்த டீம் வந்து இப்போ வரைக்குமே ஒரு பெரிய ஸ்கோரை அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. இந்த சீசன்லயே 2 முறை ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி ஆர்சிபி இருந்த ஒரு ஹையஸ்ட் ஸ்கோரை வந்து அவங்க பீட் பண்ணாங்க. திரும்ப அவங்க அடிச்ச ரன்னையே இந்த சீசன்ல அடிச்ச ரன்னையே திரும்ப பீட் பண்ணிட்டாங்க ஆர்சிபிக்கு அகேன்ஸ்டாவே. ஸோ இந்த மாதிரி ரெக்கார்ட்ஸை வந்து அதிகமா இந்த சீசன்ல கொண்டு வந்துகிட்டே இருக்காங்க எஸ்ஆர்ஹெச். டாப் ஆர்டர் தாங்க அதுக்கு காரணம். முக்கியமா அதுவும் 2 ஓப்பனர்ஸ் தான், அந்த அபிஷேக் சர்மா, டிராவிஸ் இந்த 2 பேருமே ஏர்லியரா 2 பேர்ல ஏதாவது ஒரு விக்கெட் ஏர்லியரா எடுத்துட்டாவே அந்த டீமோட ஸ்கோர் வந்து பாத்தீங்கன்னா 165ல இருந்து ஒரு 170க்குள்ள சுண்டுறாங்க. அதுவே டாப் 2 பேர்த்துக்கிட்டயுமே ஒரு 7 ஓவர் வரைக்கும் ஆட விட்டுட்டோம் அப்படின்னாவே, டாப் 2 பேர் ஒரு 7 ஓவருக்கு ஆடிட்டாங்கனாவே அவங்க ஸ்கோர் 80 ரன்னுக்கு மேல வந்துருது. அந்த 7 ஓவர் வரைக்கும் ஆட விட்டுட்டோம் அப்படின்னாவே அவங்க ஸ்கோர் 240, 250 ரன் வரைக்குமே கொண்டு போயிடுறாங்க. அந்த அளவுக்கு ஒரு பேட்டிங் குவாலிட்டியா வச்சிருக்காங்க. ஸோ டாப் ஆர்டர் விக்கெட் தாங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட். லாஸ்ட் மேட்ச் நம்ம சொல்லியிருந்தோம் இந்த ப்ரீவியூல டிராவிஸ் ஹெட் மேபி ஏர்லியரா அவுட் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். அவர் போட்டு பொழந்து கட்டிட்டாரு. நம்மளோட ப்ரெடிக்ஷன் வந்து ரொம்பவே ஒரு மோசமான ஒரு ப்ரெடிக்ஷனா அமைஞ்சிருச்சு. ஸோ டிராவிஸ் ஹெட்டை பத்தி நான் வரல, ஏன்னா
அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு குவாலிட்டியான பேட்ஸ்மேனா இல்லைங்க, வெரி ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து அக்ரெசிவா ஸ்டார்ட் பண்றாரு. அது வந்து பவர் பிளேவை அழகா யூஸ் பண்ணிக்கிறாரு. ஒரு மிடில்ல வந்து ஒரு தினேஷ் கார்த்திக் அவர் அன்னைக்கு அடிச்ச ஒரு நாக்கு வந்து பாத்தீங்கன்னா மிடில்ல வந்து அடிச்சு அவர் 80 ரன் கொண்டு வந்தாரு. ஒரு பவர் பிளேவை முதல் 6 ஓவர் பவர் பிளேவை யூஸ் பண்ணி ஒரு 40-50 ரன் அடிச்சு அதுக்கப்புறமேட்டு அவரோட ஸ்கோரை கொண்டு வந்தாரு. ஸோ ரெண்டு பேர்த்தையும் கம்பேர் பண்றப்போ என்னை பொறுத்தவரைக்கும் தினேஷ் கார்த்திக் வந்து ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியான பிளேயரா வந்து எனக்கு தெரிஞ்சாரு. ஸோ இதுல டிராவிஸ் ஹெட்டுக்கு ட்ரெட் தரக்கூடிய பவுலிங் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா டெல்லி கேபிட்டல்ஸ்ல நான் சொன்ன மாதிரி லலித் யாதவ், மேபி ஒரு லலித் யாதவ் ஒரு சின்ன பேட்டில் இருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா கண்டிப்பா அவர்கிட்ட 30+ வரைக்கும் எதிர்பார்த்துடலாங்க. ஒரு சின்ன பேட்டில் அதுல அவர் விக்கெட் எடுப்பதற்கும் வாய்ப்பு இருக்கும். ஸோ நான் வந்து பர்சனலா நான் வந்து 50-50 ஆப்ஷன் கொண்டு போறேன். ஸோ இந்த டிராவிஸ் ஹெட்டுக்கு மட்டும் நான் உங்கள்கிட்ட விட்டுறேங்க. ஏன்னா நான் வந்து பர்சனலா அவர் நான் பிலீவ் பண்ணல, அவர் இந்த மேட்ச் வந்து அடிப்பாருங்கிற மாதிரி நான் பிலீவ் பண்ணல. உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்க அவர் பிக் பண்ணிக்கங்க. இவரை பத்தி மட்டும் நான் எதுவும் சொல்லல. அபிஷேக் சர்மாவை பொறுத்த வரைக்கும் அவர் கண்டிப்பா வந்து ஒரு 25+ ரன்னாவது அடிப்பாரு. அவரோட அது இல்லாம அவரோட ஃபீல்டிங் பொசிஷன் எல்லாம் கேட்ச் பிடிக்க வாய்ப்பு அதிகமுள்ள இடங்கள் இருக்கு. டிராவிஸ் ஹெட்டை இம்பாக்ட் பிளேயரா பயன்படுத்திக்கிறாங்க, வெளியே உட்கார வச்சிருக்காங்க. ஸோ செகண்ட் இன்னிங்ஸ்ல கேட்ச் பிடிக்க வாய்ப்புல அவருக்கு இருக்காது, ஃபீல்டிங் பண்ண மாட்டாரு. அதனால அபிஷேக் சர்மா ஃபீல்டிங் பண்றாரு. ஒரு 25+ ரன் அடிச்சிடறாங்க கூட அந்த கேட்ச் 1 or 2 கேச்சஸ் பிடிச்சி அவர் வந்து அந்த ஃபேண்டசி டீம்ல வருவதற்கான வாய்ப்பு அவருக்கு ரொம்ப அதிகமா இருக்கும். ஐடன் மெக்ரம் ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாருன்னா அவர் ரொம்பவே இம்பார்ட்டன்டா இருப்பாரு. செகண்டா பேட் பண்றப்போ அவரோட ஆவரேஜ் வந்து பாத்தீங்கன்னா 25 அப்படிங்கிறது தான் இருக்கு. அதுவே ஃபர்ஸ்டா பேட் பண்ற அப்படின்னா 35 அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆவரேஜ் வச்சிருக்காரு. டாப் ஆர்டர்ல பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாருன்னா ஐடன் மெக்ரம் ரொம்பவே இம்பார்ட்டன்டா இருப்பாரு. செகண்டா பேட் பண்ண போறாருன்னா நீங்க ஒரு 60-40 அந்த ரேஷியோல ட்ரை பண்ணிக்கோங்க. ஹென்ரி கிளாசனை பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பர் பண்றாரு. சோ விக்கெட் கீப்பர் பண்றது அது இல்லாம செகண்ட் டவுன்லயே வராரு. ஒரு குயிக் ஒரு கம்மியான பால் வெறும் 15 பால் உள்ள நின்ட்டாருனாவே ஒரு 25-30% அடிச்சிடாரு. ஒரு விக்கெட் கீப்பர் பண்ணக்கூடியவங்க அதுவும் செகண்ட் டவுன்ல வரக்கூடிய ஒரு பிளேயர்ஸ் எல்லாருமே மினிமம் ஒரு 20 ரன் அடிச்சிட்டாவே போதுங்க. அவங்க அந்த ஃபேண்டசி டீம்ல வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். வெறும் 20 ரன் அடிச்சிட்டா போதும். அந்த விக்கெட் கீப்பர் மூலியமா கிடைக்கக்கூடிய பாயிண்ட்ஸை வச்சு அவங்க வந்து இந்த ஃபேண்டசி டீமுக்குள்ள வந்துருவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஹென்ரி கிளாசன் மஸ்ட் ட்ரை தான். நிதிஷ்குமார் ரெட்டி லாஸ்ட் மேட்சுக்கு முன்னாடி மேட்ச் வந்து பவுல் பண்ணியிருந்தாரு, ரன்ஸும் நிறைய அடிச்சிருந்தாரு. ஸோ லாஸ்ட் மேட்ச் நிறைய நான் ப்ரீவியூ சொல்லியிருந்தேன், அவர் இந்த மேட்ச் பவுல் பண்ண மாட்டாரு. லாஸ்ட் மேட்ச் எதனால பவுல் கொடுத்தாங்க அப்படிங்கிறதே விளக்கமா சொன்னேன். இப்பவும் அதே தான், இந்த மேட்சும் அவர் பவுல் பண்ண மாட்டார். மோஸ்ட் ப்ராபபிலி அவர் பவுல் பண்ண மாட்டாரு. அஸ் அ பிளேயரா பேட்டிங் வந்தாருன்னா அப்படின்னா 15 இருந்து ஒரு 20+ ரன் வரைக்கும் அடிப்பதற்கான ஒரு வாய்ப்பு தான் அவருக்கு இருக்கும். அப்துல் சமாத் அந்த டீமோட ஒரு பின்ச் ஹிட்டரா பயன்படுத்துறாங்க. கடைசி 4 ஓவர் 3 ஓவர் அந்த மாதிரியான ஒரு ஆப்ஷன். கடைசி 4 ஓவர் 5 ஓவர்ல ஒரு 3 ஓவர் 4 ஓவர்ல தான் வந்து ஆட போற ஒரு பிளேயர்ட்ட என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா வெரி ஃபர்ஸ்ட் பால்ல இருந்தே அக்ரெசிவ் ஸ்டார்ட் தான் எதிர்பார்ப்பாங்க. அந்த மாதிரி வெரி ஃபர்ஸ்ட் பால்ல இருந்தே அக்ரெசிவா ஸ்டார்ட் பண்றப்போ அக்ரெசிவா அடிக்க ஆரம்பிக்கிறப்போ ஒரு பால் சிக்ஸஸ் போகும், அடுத்த பால் ஒரு டாப் எட்ஜ் ஆகி அவுட் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கும். அவர்கிட்ட இருந்து நம்ம குயிக்கா ஒரு 15 இருந்து ஒரு 20% வரைக்கும் எதிர்பார்க்கலாம். ஸோ இதுதான் டாப் ஆர்டர் இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ். ஸோ இதுல எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் யாருக்கும் இல்லை, ஹென்ரி கிளாசனை தவிர வேற யாருக்குமே எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் இல்லை இந்த டீமை பொறுத்த வரைக்கும். அபிஷேக் சர்மாவோட ஃபீல்டிங் பொசிஷன் எல்லாம் லாங்ல இருக்கும், 1 or 2 கேச்சஸ் பிடிக்க வாய்ப்பு. இப்போ டாப் 6 பேத்துல ஹென்ரி கிளாசன் அபிஷேக் சர்மா 2 பேருமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கொஞ்சம் ஓரளவு டபுள் ஆப்ஷன்ஸ் வைஸ்ல ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்கா இருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் பேட்டிங் அப்படின்னா ஐடன் மெக்ரமா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். டிராவிஸ் ஹெட்டை பொறுத்த வரைக்கும் நான் வந்து 50-50 ஆப்ஷன்ஸ்ல கொண்டு போறேன். பட் நல்ல ஃபார்ம், கரண்ட்ல செம ஃபார்ம், பவர் பிளேவை யூஸ் பண்ணிடுறாரு. அது அவருக்கு இருக்கிற எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ். பவர் பிளேவை அழகா யூஸ் பண்ணி ஆடிடுறாரு. ஸ்மால் லீக்ஸ்ல மஸ்ட் ட்ரை. என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்மால் லீக்ல டிராவிஸ் ஹெட் மஸ்ட் ட்ரை. ஸோ கிராண்ட் லீக்ல மட்டும் வேணா நீங்க 50-50 ஆப்ஷன்ஸ்ல வேணா ட்ரை பண்ணி பாருங்க. அது உங்களோட டிராவிஸ் ஹெட்டுக்கு மட்டும் உங்களோட இது. நான் பர்சனலா வந்து அவரை 50-50 ஆப்ஷன்ஸ்ல தான் பயன்படுத்துவேன். சோ அடுத்ததா வந்து பார்த்தோம் அப்படின்னா டெல்லி கேபிட்டல்ஸ் பொறுத்த வரைக்கும் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு டேவிட் வார்னருக்கு. சோ டேவிட் வார்னர் இந்த மேட்ச் உள்ள வராரு அப்படின்னா கண்டிப்பா அவரோட பேட்ல இருந்து 30 இருந்து ஒரு 50+ வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். இல்ல 30 ரன் அடிக்கல, வெறும் 20 ரன் தான் அடிச்சாலுமே அவர் வந்து ஃபேண்டசி டீமுக்குள்ள வந்துருவார். ஏன்னா அவரோட ஃபீல்டிங் பொசிஷன் அந்த மாதிரி. அவரோட ஃபீல்டிங் பொசிஷன் எல்லாமே ஸ்கொயர் பவுண்டரிஸ்லயும் லாங் ஆஃப்லயும் தான் இருக்கும். இந்த கேட்ச் பிடிக்க வாய்ப்பு அதிகம் உள்ள இடங்கள்ல தான் அவரோட ஃபீல்டிங் பொசிஷன் இருக்கும். சோ டேவிட் வார்னர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் ரொம்பவே சூப்பரா இருக்கு. பிருத்யூஷாவை பொறுத்த வரைக்கும் அந்த லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர்ஸ்டா கொஞ்சம் வீக்கா இருந்திருக்காரு. ஸோ அது ஒரு மைனஸ். பவுன்சஸ் போடக்கூடிய நல்ல வேகத்துல பவுன்சஸ் போடக்கூடிய பவுலர்ஸ்டா கொஞ்சம் வீக்கா இருக்காரு. ஸோ அந்த வகையில இந்த 2 பாலையுமே பவுல் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ் இதுல இருக்காங்க எஸ்ஆர்ஹெச்ல. நல்ல பவுன்சஸ் போடக்கூடிய நல்ல வேகத்துல பவுன்சஸ் போடக்கூடிய பேட் கமின்ஸ் இருக்காரு. லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலரான ஜெயதேவ் உனட்கர் இருக்காரு. ஸோ இந்த 2 பத்திட்டு ஒரு சின்ன ஒரு ட்ரெண்ட் வந்து பிருத்யூஷாவுக்கு இருப்பதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். ஸோ அவர்கிட்ட நம்ம ஒரு 20 இருந்து ஒரு 25+ வரைக்கும் எதிர்பார்க்கலாம். ஜாக் ஃப்ரெஷர் மெக்ரூட் கம்மி பால்ல மேட்ச் டோட்டலாவே மாத்திடுறாருங்க. வெரி ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து அக்ரெசிவா ஸ்டார்ட் பண்ணாரு. லாஸ்ட் மேட்ச் எல்லாம் முதல் பாலே 6 அடிச்சாரு. சோ அந்த மாதிரி
வெரி ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து அக்ரெசிவா ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஒரு யங் பிளேயர். நம்ம இவரை பத்தி இவரோட முதல் மேட்ச் ஒரு உள்ள வருவதற்கு முதல் மேட்சை அவரை பத்தி நம்ம பேசியிருந்தோம். ரொம்ப ரொம்ப குவாலிட்டியான ஹிட்டருங்க அவரு. ஒரு ரொம்ப யங் பிளேயர், ஒரு 22 வயசு சம்திங் அவ்வளவுதான் இருக்கும். ரொம்ப யங் பிளேயர், நல்ல ஒரு ஹார்ட் ஹிட்டர், பயங்கரமா ஆடுறாரு, நல்ல ஒரு ஹிட்டிங் எபிலிட்டி அவருக்கு இருக்கு. எந்த அளவுக்கு அது பிளஸோ அந்த அளவுக்கு மைனஸும். ஏன்னா ஒரு பெரிய லாங் இன்னிங்ஸ் அவங்களால ஆட முடியுமான மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க். ஏன்னா ஒரு தவறான பாலை மட்டும் பவுண்டரிஸையோ சிக்ஸர்ஸையோ ட்ரை பண்ணக்கூடியவங்க ஒரு குவாலிட்டியான ஒரு பேட்ஸ்மேன். கடைசி வரைக்கும் நின்று ஒரு பெரிய ஸ்கோர் வரைக்கும் ஆட எபிலிட்டி உள்ளவங்க. இந்த மாதிரி எல்லா பாலுமே அடிக்கணும், விளையாடுற, அதாவது பவுலர் பந்து கையில எடுத்துட்டாவே நான் சிக்ஸ் அடிப்பேன் அப்படிங்கிற மனநிலையில் ஆடக்கூடிய ஒரு ஹார்ட் ஹிட்டர்ஸால ஒரு பெரிய இன்னிங்ஸ் ஆட முடியுமா அப்படிங்கிறது மிகப்பெரிய கொஸ்டின் மார்க். ஆனா மேட்சை மாத்தக்கூடியவங்க, குயிக்கா ஒரு 15 பால்லயே 35 ரன் 40 ரன் அடிக்கக்கூடிய ஒரு எபிலிட்டி உள்ளவங்க. எல்லா பாலையும் அடிக்கிறப்ப ஏதாவது ஒரு பால் டாப்பேஜ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கும். ஆனால் இவரோட ஃபீல்டிங் பொசிஷன் கொஞ்சம் லாங்ல இருக்கிறது இவருக்கு இருக்கிற ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ். ஒரு கேட்ச் வரைக்கும் பிடிக்க வாய்ப்பு. பேட்டிங்ல வந்தால் அப்படின்னா மினிமம் 25ல இருந்து ஒரு 30+ ரன்ஸ் வரைக்கும் குயிக்கா ஆடிடுவாங்க. அந்த ஒரு ஃபேண்டசி டீமுக்கு ரொம்பவே டிஃபரன்சியல் பிக்கா அவர் கண்டிப்பா இருப்பாரு. ரிஷப் பந்த் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் விக்கெட் கீப்பர் பண்ணக்கூடியவங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது இல்லாம ஹெட்வுட் ரெக்கார்ட் இவருக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கு. அதுவும் எஸ்ஆர்ஹெச்க்கு அகேன்ஸ்டா நல்ல ஒரு ஆவரேஜ் 35 அப்படிங்கிற ஒரு ஆவரேஜ் வச்சிருக்காரு. அது அவருக்கு இருக்கிற எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ். தென் விக்கெட் கீப்பர் மூலியமா கிடைக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் போத் இன்னிங்ஸ்லுமே நல்லாவே ஆடி இருக்காருங்க ரிஷப் பந்த். ஸோ அவர் பாத்தீங்கன்னா இந்த மேட்ச் 25-30% வரைக்கும் அடிப்பதற்கான ஒரு வாய்ப்பு. சாய் ஹோப் பார்த்தோம் அப்படின்னா பை சான்ஸ் டேவிட் வார்னர் இந்த மேட்ச் இல்லை அப்படின்னா மேபி அவர் ஓப்பனோ அல்லது ஒன் டவுனோ ஆட வைப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. டேவிட் வார்னர் இல்லை அப்படின்னா சாய் ஹோப்போட டவுன் எந்த மாதிரி இடத்துல வரும் அப்படிங்கிறத நான் சொல்றேன். சாய் ஹோப்போட பேட்டிங் எபிலிட்டி ரொம்பவே சூப்பரா இருக்கும். ஒரு ஓடிஐ பிளேயருங்க அவர். ஒரு பெருசா தவறான பாலை மட்டும்தான் பவுண்டரிஸ்ல ஆடுவார், மீதி எல்லாமே ரொட்டேட் பண்ணிடுவார், ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணி ஆடுவார். அவர்கிட்ட இருக்கிற மிகப்பெரிய ஒரு மைனஸ் லெக் பிரேக் ஸ்பின்னர்ட்ட கொஞ்சம் வீக்கா இருக்காரு. ஸோ சாய் ஹோப் இஸ் மைண்ட் மார்க்கண்டே அவங்களுக்குள்ள ஒரு சின்ன ஒரு பேட்டில் இருக்கலாம். அதர்வைஸ் அவரோட டவுன் கொஞ்சம் டாப் ஆர்டர்ல வருது அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு. டேவிட் வார்னர் இல்ல அப்படிங்கிற மாதிரி லாஸ்ட் ஹாஃப் அன் அவர்ல பிளேயிங் லெவன் பார்த்ததுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு டெலிகிராம்ல நான் மென்ஷன் பண்றேன். ஸோ சாய் ஹோப்பை நம்ம கிராண்ட் லீக்ஸ்ல பிக் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிறத நான் அதுல உங்களுக்கு மென்ஷன் பண்றேன். ஸோ ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ் லாஸ்ட் மேட்ச் போல் பண்ணியிருந்தாரு, ஒரு ஓவர் போல் பண்ணாரு, ஒரே ஓவர்ல 2 விக்கெட் எடுத்திருந்தாரு. ஸோ நம்மளோட யோசனை எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம இதுக்கு முன்னாடி அவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படிங்கிறத அவங்களோட ஸ்கோர் கார்டை போய் பார்ப்போம். ஸ்கோர் கார்டை போய் பார்க்கறப்போ 2 விக்கெட் எடுத்திருக்காரு அப்படிங்கிறது ஒண்ணு. தென் இல்லைன்னா லைக் நம்ம போயிட்டு ட்ரீம் 11 ஆப்ல போயிட்டு லாஸ்ட் மேட்ச் என்ன அவங்களோட ஃபேஸை டச் பண்ணாம லாஸ்ட் மேட்ச் என்ன பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறதுலாம் வந்துடும். ஸோ அதை பார்த்துட்டு விக்கெட் எடுத்திருக்காரு அப்ப பந்து போடுவாரு அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு நம்ம தள்ளப்பட்டுருவோம். ஸோ இதுல ஒரு மைனஸ் இருக்கு. லாஸ்ட் மேட்ச் கொஞ்சம் ஸ்லோவா இருந்துச்சு, பிச்சு கொஞ்சம் டர்ன் கிடைச்சது, ஸ்பின்னர்ஸ் கொஞ்சம் விக்கெட்ஸ் எடுத்தாங்க அப்படிங்கிறதுக்காக ஓவர் கொடுத்தாங்க. அதுல அன்எக்ஸ்பெக்டடான விக்கெட்ஸ் தான். ரெண்டுமே பேட்ஸ்மேன்ஸோட தவறான ஒரு இதுலதான் விக்கெட்ஸ் கிடைச்சது. 2 விக்கெட் வரைக்கும் எடுத்தாரு. ஸோ இந்த மேட்ச் பவுல் பண்ணுவாரா அப்படின்னா மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க் தான். ஆனால் லலித் யாதவ் இல்ல, லலித் யாதவ் உள்ள கொண்டு வராம அபிஷேக் போரல தான் வச்சிருக்காங்க அப்படின்னா 5 ப்ராப்பர் மெயின் பவுலரோட தான் போறாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கிறப்போ டாப்ல 2 பேருமே லெஃப்ட் ஹேண்டர்ஸ் அப்படிங்கிறப்போ கண்டிப்பா ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ்க்கு ஓவர் கொடுக்க வாய்ப்பு இருக்கும். இவர் ஒரு ஆஃப் பிரேக் பவுலர். ஸோ நான் எதுவுமே இந்த ஆப்ஷன்ஸ் மட்டும் லாஸ்ட் ஹாஃப் அன் அவர்ல பிளேயிங் லெவன் டீம் காம்பினேஷன் எந்த மாதிரி கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு உங்களுக்கு நான் டெலிகிராம்ல இன்ஃபார்ம் பண்றேன். ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ் இம்பார்ட்டன்டா இருப்பாரா, ஒரு ஃபேண்டசி அவருக்கு இன்க்ரீஸ் ஆக போகுதா, அவர் பவுல் பண்ணுவாரா அப்படிங்கிறதுலாம் நான் லாஸ்ட் ஹாஃப் அன் அவர் நான் குரூப்ல கண்டிப்பா நான் மென்ஷன் பண்றேன். ஸோ அதனால ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ் பேட்டிங்ல வந்தார் அப்படின்னா அவர் வரக்கூடிய டவுனுக்கு ஹார்ட் ஹிட்டிங் அந்த கடைசி 5 ஓவர் அப்படிங்கிறப்போ வெரி ஃபர்ஸ்ட் பாலர் அக்ரெசிவா ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஷன் தான். அந்த மாதிரி ஒரு வர்றப்போ பேட் கமின்ஸ் ஸ்லோவர் வேரியேஷன்ஸ் நிறைய ட்ரை பண்ணுவார், நல்ல வேகத்துல பவுன்சஸ் போடக்கூடியவர். தென் ஜெய்தேவ் உனட்கர் நல்ல ஸ்லோவர் பால் பவுல் பண்ணக்கூடியவர் தான், அதுல வீக்கு. தென் அடுத்ததா நடராஜன் ஏர்கர் பால்ஸை ட்ரை பண்ண நிறைய அவருக்கு ட்ரெண்ட் இருக்கு. அதுவே பவுலிங் ஆப்ஷன்ஸ்னு ஒண்ணு இருக்கு. பவுல் பண்ண போறாருன்னா மேபி பவுல் அன்எக்ஸ்பெக்டா ஒரு விக்கெட் எழுந்துட்டா கூட ஒரு 15 ரன் அடிச்சா கூட ஃபேண்டசி டீம்ல வந்துருவார். ஸோ அவருக்கான ஆப்ஷன்ஸ் எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டு நான் டெலிகிராம்ல சொல்றேன். ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ்க்கு மட்டும் பேட்டிங்ல ஒரு 15ல இருந்து 20+ ரன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் தான். சப்போஸ் பவுல் பண்ற மாதிரி ஆப்ஷன்ஸ் இருந்துச்சுன்னா நான் கண்டிப்பா டெலிகிராம்ல சொல்றேன். பவுலிங் ஆப்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் அக்சர் பட்டேல், குல்தீப் யாதவ், கலீல் அகமது, இசாந்த் சர்மா, முகேஷ் குமார் இந்த 5 ப்ராப்பர் மெயின் பவுலர். தென் லலித் யாதவ் இருந்தாருன்னா 6வது ஆப்ஷன். ஸோ லலித் யாதவ் இருந்தார் அப்படின்னா அவர்கிட்ட இருந்து நம்ம மினிமம் 2 மேக்ஸிமம் 3 ஓவர் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரியான ஒரு ஆப்ஷன். ஸோ அப்ப அவரு உள்ள வராரு, ஒரு 2ல இருந்து 3 ஓவர் வரைக்கும் பவுல் பண்ண போறாரு அப்படின்னா யாரோட ஓவர்ல இருந்து கொஞ்சம் மைனஸ் ஆகும்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அக்சர் பட்டேல் அவரோட ஓவர்ல இருந்து 1 ஓவர் வரைக்கும் மைனஸ் ஆகும். தென் இசாந்த் சர்மா ஓவர்ல இருந்து 1 ஓவரும், கலீல் அகமதோட ஓவர்ல இருந்து 1 ஓவர், இந்த 3 ஓவர் பாத்தீங்கன்னா ஷேர் பண்ணி பவுல் பண்ணுவார். யாருன்னா லலித் யாதவ்.
குல்தீப் யாதவ் கண்டிப்பா 4 ஓவர் போல் பண்ணிடுவாரு. முகேஷ் குமார் அவரோட 4 ஓவரும் போல் பண்ணிடுவாரு. சோ இதுல வந்து பார்த்தோம்னா முகேஷ் குமார் டெத் ஓவர்ஸ்ல போல் பண்றாரு, கலீல் அஹ்மத் டெத் ஓவர்ஸ்ல போல் பண்றாரு. ரெண்டு பேருமே ரொம்பவே இம்பார்ட்டன்ட் போத் இன்னிங்ஸ்லயுமே. லைக் அக்சர் பட்டேலை பொறுத்த வரைக்கும் மினிமம் 2 மேக்சிமம் 3 ஓவர் வரைக்கும் போல் பண்றாரு. அதுல ஒரு விக்கெட்டுக்கும் எடுப்பதற்கான வாய்ப்பு அவருக்கு இருக்கு ரொம்ப அதிகம். ஏன்னா டாப் ஆர்டர்ல ஐடன் மேக்ரம் ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ட்ட வந்து கொஞ்சம் வீக்கா இருக்காரு. ஹென்ரிக் கிளாசன் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ட்ட கொஞ்சம் வீக்கா இருக்காரு. ஆஃப் பிரேக் பவுலரா இருக்கட்டும், லெக் பிரேக் ஸ்பின்னரா இருக்கட்டும், ரெண்டு பேர்த்தையுமே அடிச்சிடுறாங்க. ஃபாஸ்ட் பவுலர்ஸை பிரிச்சு எடுத்துறாரு ஹென்ரிக் கிளாசன். பட் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ட்ட கொஞ்சம் வீக்கா இருக்காரு. ஸோ அதனால அக்சர் பட்டேல் ஹென்ரிக் கிளாசன் ஐடன் மேக்ரம் இவங்களுக்குள்ள ஒரு பேட்டில் இருக்க வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஸோ அவுட் வந்து நம்ம மினிமம் ஒரு விக்கெட் மேக்ஸிமம் 2 விக்கெட் வரைக்கும் எதிர்பார்க்கலாம் அக்சர் பட்டேலை பொறுத்த வரைக்கும். தென் பேட்டிங்ல வந்தாலும் 10ல இருந்து ஒரு 15% வரைக்கும் அடிப்பாரு. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிக்கா இருப்பாரு இந்த மேட்ச். அதே மாதிரி குல்தீப் யாதவ் சைனா மேன் பவுலர் அவரு. ஸோ அவரு டீமே கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆயிட்டு இருக்காங்க. ஸோ குல்தீப் யாதவ் நம்ம மினிமம் ஒரு விக்கெட் மேக்ஸிமம் 2 விக்கெட், அதாவது ஃபர்ஸ்ட் பால்னா ஒரு விக்கெட் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். செகண்டா பால் பண்ண போறாருன்னா 2 விக்கெட் வரைக்கும் எதிர்பார்க்கலாங்க குல்தீப் யாதவ் கிட்ட. கலீல் அஹ்மத் இருந்து டெத் ஓவர்ல பால் பண்றதுனால ஃபர்ஸ்ட் பாலிங்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கலீல் அஹ்மதை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி முகேஷ் குமாரும் ஃபர்ஸ்ட் பால்னா டெத் ஓவர்ல பால் பண்றப்போ ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். 2 அல்லது மேற்பட்ட விக்கெட்டுகள் கூட எடுப்பாரு முகேஷ் குமார் ஃபர்ஸ்ட் பால் பண்றாங்க அப்படின்னா. அதே செகண்டா பால் பண்ண போறாங்கன்னா ஒரு விக்கெட் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். ஸோ இசாந்த் சர்மா கிட்ட நம்ம ஒரு விக்கெட் எதிர்பார்க்கலாம். இப்போ ரெண்டு டீம்ல இருக்கிற பவுலிங் ஆப்ஷன்ஸ்ல யாருக்கு என்ன மாதிரி ஆப்ஷன்ஸ் பார்த்துக்குவோம். பேட் கமின்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பால் பண்ண போறாருன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிக்கா இருப்பாரு கிராண்ட் லீக்ஸ்ல. புவனேஸ்வர் குமார் வந்து நம்ம ஒரு விக்கெட் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். பேட் கமின்ஸ் ஃபர்ஸ்ட் பால் பண்றாருன்னா 2 விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான வாய்ப்பு. செகண்டா பால் பண்றாருன்னா ஒரு விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான வாய்ப்பு. புவனேஸ்வர் குமார் போத் இன்னிங்ஸ்லயும் ஒரு விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான வாய்ப்பு. ஜெயதேவ் உனட்கட் ஃபர்ஸ்ட் பால் பண்ண போறாருன்னா 2 அல்லது அதுக்கு மேற்பட்ட விக்கெட் கூட எதிர்பார்க்கலாம். செகண்டா பால் பண்றாரு அப்படின்னாலுமே 2 விக்கெட் வரைக்கும் அவர் எதிர்பார்க்கலாம் இந்த மேட்ச். ஏன்னா ஆப்போசிட் சைடுல இருக்கக்கூடிய அந்த ஸ்லோவர் வேரியேஷன் பால், அந்த கட்டர்ஸ் பால் பவுலர்ஸ்ட கொஞ்சம் வீக்கா இருந்திருக்காங்க. ஸோ அதனால ஜெயதேவ் உனட்கட் ஒரு பிக் டிஃபரன்ஷியல் பிக். டி நடராஜன் ஃபர்ஸ்ட் பாலிங்னா மஸ்ட் ட்ரை, செகண்டா பால் பண்ண போறாருன்னா ஒரு விக்கெட் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். ஸோ மயங்க் மார்க்கண்டே போத் இன்னிங்ஸ்லயுமே நம்ம ஒரு விக்கெட் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி டெல்லி கேபிட்டல்ஸை பொறுத்த வரைக்கும் அக்சர் பட்டேல் இருந்து நம்ம போத் இன்னிங்ஸ்லயுமே மினிமம் ஒரு விக்கெட் அல்லது மினிமம் ஒரு விக்கெட் மேக்ஸிமம் 2 விக்கெட் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். பேட்டிங்ல 10ல இருந்து ஒரு 5% வரைக்கும் எதிர்பார்க்கலாம். குல்தீப் யாதவ் பொறுத்த வரைக்கும் செகண்டா பால் பண்ண போறாருன்னா 2 விக்கெட் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். அதுவே ஃபர்ஸ்ட் பால் பண்ண போறாருன்னா ஒரு விக்கெட் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். கலீல் அஹ்மத் ஃபர்ஸ்ட் பால் பண்ண போறாருன்னா 2 விக்கெட், தென் செகண்டா பால் பண்ண போறாருன்னா ஒரு விக்கெட். இசாந்த் சர்மா போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு விக்கெட் வரைக்கும் அவர் எதிர்பார்க்கலாம். முகேஷ் குமாருக்கும் அதே மாதிரி தான். ஃபர்ஸ்ட் பால் பண்ண போறாருன்னா 2 விக்கெட் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். அதுவே செகண்டா பால் பண்ண போறாருன்னா ஒரு விக்கெட் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். சரி, ஓகே. இப்போ பர்சன்டேஜ் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா ஹென்ரிக் கிளாசன் 97%, டிராவிஸ் ஹெட் 94, அபிஷேக் சர்மா, பேட் கமின்ஸ், ரிஷப் பந்த், ஐடன் மேக்ரம், கிறிஸ்டன் ஸ்டப்ஸ். ஸோ இப்படி கிட்டத்தட்ட வந்து ஒரு 7 பிளேயர் வந்து 75ல இருந்து 100% இருக்காங்க. ஸோ இதுல டபுள் ஆப்ஷன் வைஸ் பாக்குறப்போ ஹென்ரிக் கிளாசன். ஸோ ஹென்ரிக் கிளாசன் வந்து டபுள் ஆப்ஷன், விக்கெட் கீப்பர்லயும் 11 பாயிண்ட்ஸ், தென் பேட்டிங்ல வந்து ஒரு கணிசமான ரன், அவர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். தென் அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா ரிஷப் பந்த். ஸோ ரிஷப் பந்த் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த 2 பிளேயர் தான் இந்த 75ல இருந்து 100% ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் பிக், டபுள் ஆப்ஷன்ஸ் உள்ளவங்க. வேற எந்த எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸும் மற்ற பிளேயர்ஸ்க்கு இல்ல. ஸோ இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா அபிஷேக் சர்மா கேட்ச் பிடிக்க வாய்ப்பு அதிகம் உள்ள இடமே அவரோட ஃபீல்டிங் பொசிஷன் இருக்கிறதுனால 1 or 2 கேச்சஸ் பிடிப்பாரு. தென் பேட்டிங்ல வந்து குயிக்கா ஒரு 20ல இருந்து 25% வரைக்கும் அடிச்சிருவாரு. ஸோ அதனால நம்ம அபிஷேக் சர்மா வந்து நம்ம இந்த 3வது ஆப்ஷனுக்கு நம்ம கொண்டு போய்க்கலாம். தென் அடுத்த ஆப்ஷன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா டிராவிஸ் ஹெட் அந்த பவர் பிளேவை யூஸ் பண்றாரு. நான் வந்து பர்சனலா 50-50 ஆப்ஷனுக்கு போறாங்க. ஸோ நீங்க அது அவரோட விஷயத்தை மட்டும் உங்கள்ட்ட விட்டுறேன். தென் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பேட் கமின்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் பால் பண்ண போறாருன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஐடன் மேக்ரம் ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாரு அப்படின்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கிறிஸ்டன் ஸ்டப்ஸ் பவுல் பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு டீம் காம்பினேஷன் இருந்துச்சுன்னா நான் கண்டிப்பா குரூப்ல சொல்றேன். அப்படி இருந்தாலும் அவர் செகண்டா பேட் பண்றப்போ அவரோட பேட்டிங் ஆவரேஜ் ரொம்பவே அதிகமா இருந்திருக்கு. ஸோ செகண்டா பேட் பண்ண போறாருன்னா நீங்க கிறிஸ்டன் ஸ்டப்ஸ்க்கு கொண்டு போய்க்கோங்க. இந்த 3 பிளேயரும் உங்களோட பிளேஸ்ல அந்த 75-100% கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. மீதி இருக்க பிளேயர்ஸ்க்கு வந்து ஃபர்ஸ்ட் பாலிங் செகண்ட் பாலிங் அப்படிங்கிற ஆப்ஷன் சொல்லியிருக்கேன், அதுல இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. 50ல இருந்து 74%க்குள்ள அக்சர் பட்டேல், கலீல் அஹ்மத், குல்தீப் யாதவ், பிருத்வி ஷா, அந்த 4 பேரும் இருக்காங்க. இதுல அக்சர் பட்டேல் போத் இன்னிங்ஸ்லயுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிக்கா இருப்பாரு. கலீல் அஹ்மதை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பால் பண்ண போறாருன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். குல்தீப் யாதவ் செகண்டா பால் பண்ண போறாரு அப்படின்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிருத்வி ஷா பவர் பிளே யூஸ் பண்ணி குயிக்கா வந்து ஒரு 20ல இருந்து 25% வரைக்கும் அடிச்சிடறாரு. அவர் இருக்கிற மைனஸ் அந்த ஃபாஸ்ட் பவுலர்ஸ்ல பவுன்சஸ் போடக்கூடிய பவுலர்ஸ்ட கொஞ்சம் வீக்கா இருக்காரு. மேபி பேட் கமின்ஸ். ஸோ அவருக்கும் பிருத்வி ஷாவுக்கும் ஒரு சின்ன பேட்டில் இருப்பதற்கான ஒரு வாய்ப்பு அவருக்கு இருக்கும். 25ல இருந்து 49%க்குள்ள ஜாக் பிரஷர் மெக்ரூக், முகேஷ் குமார், இசாந்த் சர்மா இந்த 3 பேரும் இருக்காங்க. ஸோ இதுல ஜாக் பிரஷர் மெக்ரூக் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 60ல இருந்து ஒரு
60-40 அந்த ரேஷியோல ட்ரை பண்ணிக்கோங்க. ஏன்னா குயிக்கா வந்து ஒரு 25-30% அடிச்சிடாரு. அவரோட ஃபீல்டிங் பொசிஷன் லாங்ல இருக்கிறதுனால ஒன்று 2 கேச்சஸ் அவர் பிடிச்சிடுறது அவருக்கு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸா இருக்கு. முகேஷ் குமார் ஃபர்ஸ்ட் பால் பண்ண போறாருன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். 2 அல்லது அதுக்கு மேற்பட்ட விக்கெட் கூட இருப்பாரு ஃபர்ஸ்ட் பால் பண்றாரு அப்படின்னா. செகண்டா பால் பண்றாருன்னா ஒரு விக்கெட் எடுப்பதற்கான வாய்ப்பு. இசாந்த் சர்மா பொறுத்த வரைக்கும் போத் இன்னிங்ஸ்லுமே ஒரு விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான வாய்ப்பு தாங்க இருக்கு. 15-24% டேவிட் வார்னர் இப்ப 20% தான் இருக்காரு. ஆஃப்டர் லைன் அப்ஸ்க்கு அப்புறம் கண்டிப்பா ஒரு 70க்கு மேல வந்துருவாரு. போத் இன்னிங்ஸ்லுமே இம்பார்ட்டன்ட். ஹெட்வர்ட் ரெக்கார்ட் ரொம்பவே சூப்பரா இருக்கு. வெடோலி நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காரு. தென் ஃபீல்டிங் பொசிஷனும் லாங்ல இருக்கிறதால 1-2 கேச்சஸ் பிடிச்சிருவாரு. ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் இந்த ஆப்ஷன்ஸ்ல. தென் நடராஜன் ஃபர்ஸ்ட் போலிங்னா மஸ்ட் ட்ரை. செகண்டா பால் பண்ண போறாருன்னா ஒரு விக்கெட் எடுப்பதற்கான வாய்ப்பு. ஸோ ஃபர்ஸ்ட் பால் பண்றாரு அப்படின்னா தங்கராசு நடராஜன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மயங்க் மார்க்கெட் வந்து நம்ம போத் இன்னிங்ஸ்ல ஒரு விக்கெட் எதிர்பார்க்கலாம். அப்துல் சமாத் 15+ ரன்ஸ் வரைக்கும் அடிப்பாரு. 0ல இருந்து 14% இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நிதிஷ் ரெட்டி, புவனேஸ்வர் குமார், ஜெயதேவ் உனட்கட், சாய் ஹோப், சபாஷ் அஹ்மது, லலித் யாதவ் இந்த ஆப்ஷன்ஸ்ல இருக்காங்க. இதுல நிதிஷ் ரெட்டி பவுலிங் ஆப்ஷன்ஸ் இல்ல. பேட்டிங்ல டாப் ஆர்டர்ல கொலாப்ஸ் ஆச்சுன்னா வந்து ஒரு 20% வரைக்கும் அடிப்பாரு. அதர்வைஸ் பவுல் வந்து பண்ண மாட்டாரு. மோஸ்ட் ப்ராபபிலி இந்த மேட்ச் பண்ண மாட்டாரு. ஸோ அவர் வந்து பார்த்தோம்னா வெறும் 14%. ஒரு பிக் டிஃபரன்ஷியல் பிக்க வேணா ட்ரை பண்ணுங்க. டாப் ஆர்டர்ல கொலாப்ஸ் ஆயிடும். ஒன் சைடா நீங்க வந்து டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு ஃபேவரா ஒரு ஒன் சைடா டீம் போடுறீங்கன்னா அதுல நிதிஷ்குமார் ரெட்டி ரொம்பவே இம்பார்ட்டன்ட் பிக்கா இருப்பாரு. புவனேஸ்வர் குமார் போத் இன்னிங்ஸ்லுமே ஒரு விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான ஒரு வாய்ப்பு. ஜெயதேவ் உனட்கட் இந்த மேட்ச் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிக்கா இருப்பதற்கான ஒரு வாய்ப்புங்க. ஸோ ஜெயதேவ் உனட்கட் இருந்து நம்ம மினிமம் 2 விக்கெட் வரைக்கும் இந்த மேட்ச் வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் போலிங்னா ரொம்ப 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 இம்பார்ட்டன்ஸ் வந்து அவருக்கு கொடுத்துக்கோங்க. சாய் ஹோப், டேவிட் வார்னர் இல்ல அப்படின்னா சாய் ஹோப் இந்த மேட்ச் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிக்கா இருப்பாருங்க. கண்டிப்பா டாப் ஆர்டர்ல வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். 1 down ஆர் ஓப்பன்ல கூட வரதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஸோ லாஸ்ட் ஹாஃப் அன் அவர்ல பிளேயிங் 11 வந்ததுக்கு அப்புறம் சாய் ஹோப்போட இம்பார்ட்டன்ஸ் நான் சொல்றேன். டேவிட் வார்னர் இருந்தாருன்னா அவர் மிடில் ஆர்டருக்கு போயிடுறாரு, மூவ் ஆயிடுறாரு. டேவிட் வார்னர் இல்லைன்னா டாப் ஆர்டருக்கு ப்ரொமோட் ஆவாரு. ஸோ சாய் ஹோப் வந்து டேவிட் வார்னர் இல்லைன்னா மஸ்ட் ட்ரை. ஷபாஷ் அஹ்மது பொறுத்த வரைக்கும் நிறைய ஓவர்ஸ் அவருக்கு கொடுக்கறது இல்ல. மினிமம் ஒரு ஓவர், மேக்ஸிமம் 2 ஓவர் வரைக்கும் தான் அவருக்கு கொடுக்குறாங்க. பேட்டிங்ல வந்தா ஒரு 15+ வரைக்கும் அடிக்கிறாரு. இந்த 2 ஓவர்ல அன்எக்ஸ்பெக்டடா விக்கெட் விழுந்துட்டாதான். ஸோ அப்படிங்கிறதுனால ஒரு 10 டீம் போறீங்கன்னா ஒரு 2 டீம்ல அவரை நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணிக்கோங்க. லலித் யாதவ் பை சான்ஸ் இந்த மேட்ச் உள்ள வந்தாருன்னா ஒரு பெரிய இம்பாக்ட் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குங்க. அவர் கண்டிப்பா மினிமம் 2 மேக்ஸிமம் 3 ஓவர் வரைக்கும் போல் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கும். ஆனா அவர் இம்பாக்ட் பிளேயரா வர போறாரு அப்படிங்கிறப்போ பேட்டிங்ல அவருக்கு வாய்ப்பு கிடைக்காது. ஸோ பவுலரா ஒரு விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான ஒரு வாய்ப்பு. உள்ள வந்தாருன்னா ஒரு விக்கெட் வரைக்கும் எடுப்பாரு. சரி, ஓகே. அடுத்ததா இப்போ ஒரு 14 பிளேயர் ஃபேண்டசி டீம்ல இருக்க வாய்ப்புள்ள ஒரு 14 பிளேயர் பார்த்தோம் அப்படின்னா டேவிட் வார்னர், ஜாக் பிரஷர் மெக்ரூர், ரிஷப் பண்ட், அக்சர் பட்டேல் 4, குல்தீப் யாதவ் 5, கலீல் அஹ்மது 6, முகேஷ் குமார் 7. இந்த 7 பிளேயரும் டெல்லி கேபிட்டல்ஸ்ல. அடுத்ததா SRH பொறுத்த வரைக்கும் அபிஷேக் சர்மா, ஐடன் மெக்ரம், ஹென்ரிக் லாசன், தென் பேட் கமின்ஸ் 4, ஜெயதேவ் உனட்கட் 5, டி நடராஜன் 6, தென் டிராவிஸ் ஹெட் 7. இந்த 7 பிளேயரும் SRHல. ஸோ இந்த 14 பிளேயர்ல இருந்து 8 அல்லது 9 பிளேயர் ஃபேண்டசி டீம்ல வந்துட்டா கூட மோஸ்ட்லி நீங்க போட்ட அமௌண்ட் லாஸ் பண்ண மாட்டீங்க. இந்த ஆப்ஷன்ஸை பயன்படுத்தி மல்டிபிள் கிராண்ட் மாத்தி பிளேயர்ஸை சூஸ் பண்ணிக்கோங்க. இப்ப கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு எலிஜிபிள் பர்சன் ஆஸ் யூசுவல் எல்லாருமே சேஃபா வந்து யாருக்கு கொண்டு போயிருப்பாங்க அப்படின்னா டிராவிஸ் ஹெட்டுக்கு நிறைய பேர் கேப்டன் ஆப்ஷனை கொண்டு போயிருப்பாங்க. ஸோ இந்த மேட்ச் நல்ல ஃபார்ம்ல இருக்கிறதுக்காக அவர் கொண்டு போயிருப்பாங்க. ஹென்ரிக் லாசனுக்கு ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனை கொண்டு வந்திருப்பாங்க உங்களோட ஸ்மால் லீக்ஸ்ல. தென் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ரிஷப் பந்துக்கு எல்லாருமே ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா கொண்டு வந்திருப்பாங்க. இது ஸ்மால் லீக்ஸ்ல எல்லாரும் சேஃபா கொண்டு வந்திருக்கக்கூடிய ஆப்ஷன். கிராண்ட் லீக்ஸுக்கு பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா டேவிட் வார்னர். ஸோ அவருக்கு வந்து ஒரு கிராண்ட் லீக்ல கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அக்சர் பட்டேலுக்கு இந்த மேட்ச் வந்து ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா ட்ரை பண்ணி பாருங்க. தென் அதே மாதிரி ஃபர்ஸ்ட் பால் பண்ண போறாங்க அப்படின்னா கலீல் அஹ்மதுக்கு வந்து ஒன்னா கிராண்ட் லீக்ல ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தை பொறுத்த வரைக்கும் தங்கராசு நடராசன். ஸோ ஃபர்ஸ்ட் பால் பண்ண போறாருன்னா கண்டிப்பா அவருக்கு ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. தென் ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாங்க அப்படின்னா ஐடன் மெக்ரம்க்கு ஒன்னா கிராண்ட் லீக்ல ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. சரி, ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி வீடியோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்திய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க. தேங்க்யூ.